ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் இன் தி ஜோன் புக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கை பற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் படிச்சுட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் சாரிங்க, நான் புக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் பாதிலேயே ஸ்டாப் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து இப்போ தாங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் புக்கு படிக்கிறவங்களும் ஒரு 4-5 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு புக்கு படிச்சுலாம் பெருசாக பழக்கமே இல்லை. ஸோ எடுத்த உடனே அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப்பான புக் படிக்கிறது இன்னும் கஷ்டம். ஸோ அதனால் அப்படியே இழுத்து 1 மந்த் பக்கம் ஆகிட்டாங்க. ஸோ அந்த புக்கை முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த புக்கை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸ். ஸோ 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்காரு. மார்க் டக்ளஸ் அப்படிங்கிற ஆத்தர் தான். இந்த புக்கில் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக் முழுக்க சைக்காலஜிக்கு தாங்க. ஃபர்ஸ்டே நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேங்க. ஸோ இந்த புக் 99% ஆஃப் த பீப்புளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ முழுசாக உங்களால் படித்து முடிக்கவும் முடியாது. என்னடா எடுத்தவொன்னு இப்படி நெகட்டிவாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ நம்ம எப்போவுமே ரியாலிட்டியை சொல்லி தான் பழக்கம். ஸோ நானே ஏகப்பட்ட பேருக்கு இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே ஒரு 40-50 பேஜ் தாண்டினதே கிடையாது. ஸோ என்ன மாதிரி அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ சில பேருக்கு முடியலை அப்படின்ட்டாங்க. ஸோ சில பேர் சுத்தமாக புரியலை அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இந்த புக்கை யாருமே முழுசாக படித்து முடிக்க மாட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு 200% பிடிக்காதுங்க. ஸோ ஏன்னா நம்மளை மாதிரி இந்த ஆத்தரும் மார்க்கெட் எந்த அளவுக்கு கஷ்டம்னு திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொன்று, நானும் என் வீடியோஸில் அப்பப்போ சொன்னதையே திருப்பி சொல்லுவேன். அதாவது ஒரு சில பாயிண்ட்டை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும்னா ஸோ என்னையே அறியாமல் அது பேச்சுவாக்கில் 3-4 டைம் 4-5 டைம் திருப்பி சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடி 1-2 பேர் அதுக்கு திட்டவே செஞ்சுருக்காங்க. என்னடா சொன்னதே திருப்பி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியல. அது என்ன மீறி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த புக்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த புக்கில் சொன்ன விஷயத்தையே திருப்பி 30 வாட்டி 40 வாட்டிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரே விஷயத்த. அதனால இந்த ரீசன்னாலையும் ஸோ ரியாலிட்டியை செருப்பால் அடித்த மாதிரி பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசனுக்காகவும் ஸோ உங்களை நிறைய பேருக்கு இந்த புக் பிடிக்காம போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிருந்தாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. ஸோ உங்களில் நிறைய பேர் மெடிடேஷன் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ மெடிடேஷன் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல, ஸோ நம்ம ஏதாவது நினைக்கக்கூடாதுன்னு இருக்கும்போதே வேணுக்குன்னே நிறைய தாட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏதாவது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அந்த ப்ரீத்திங்கில். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த புக் படிக்கும்போதும் ஆச்சு. ஸோ இந்த புக்கை படிக்கும்போது அந்த நம்ம சும்மா வாசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகிருக்கவே மாட்டோம். ஸோ மைண்ட் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கும். ஸோ தேவையில்லாதெல்லாம் பற்றி யோசிச்சு. ஸோ அது ஏன் அப்படின்னா பாதி இது உண்மையிலே லிட்ரலி புரியலை. ஸோ நான் 2-3 டைம் திருப்பி படிச்சே எனக்கு பாதி தான் புரிஞ்சுச்சு. புரியலன்னா என்னன்னா, இங்கிலீஷ் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தாங்க போட்டிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் புரியாதனாலாம் புரியாமல் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம மைண்டுக்குள்ளே உள்ள ரொம்ப இன்டெப்த்தாக போய் என்னெல்லாமோ பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சைக்காலஜிக்கலி சில பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னடா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிரும் இந்த புக் படிச்சுட்டு இருக்கும்போதே. ஆனால் என்னோட 5 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் அடி வாங்கி நிறைய ரியலைஸ் பண்ணியிருப்பேன்ல. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முன்னாடியே என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் பர்சனலி கால் பண்ணிலாம் அட்வைஸ் கேட்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே திருப்பி நிறைய வந்துச்சு. அந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு புரியவே புரியாதுங்க. ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறதுனால அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் சிலதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பயங்கரமாக ரியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். யாராலையும் இதை ரியலைஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு இன்டெப்த்தான சில பல சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ ஆனால் இதை அவங்க 40 வருஷம் முன்னாடியே சூப்பராக தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆனால் இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும்ல நம்ம மைண்டுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆழமாக போயிருப்பாங்க. அது என்னால் வார்த்தைகளில் கூட என்னால்
டிஸ்கிரைபே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டாங்க. ஸோ அதாங்க சொல்ல வரேன், நீங்கள் ஆல்ரெடி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த புக் வந்து கொஞ்சமாவது புரியும். ஸோ பிகினருக்கு வந்து சுத்தமாக புரியாது. ஸோ பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. ஏன்னா இந்த புக் வந்து யாருக்குன்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தும் நம்மளால் காசு பண்ண முடியலையே, ஸோ நம்ம வந்து திருப்பி திருப்பி நிறைய சொதப்பிட்டே இருப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் இருந்தாலும் சைக்காலஜிக்கலி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் இந்த புக் வந்து படிக்கணும். ஸோ பிகினராக இருந்துட்டு இன்னும் ஒரு ப்ராப்பரான சிஸ்டமே கண்டுபிடிக்காம ஸோ சும்மா இந்த புக்கை வந்து படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது. அது போக லைவ் மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 இயர்ஸ் அது மினிமம் வந்து நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த புக் வந்து புரியும். ஸோ இல்லாட்டி அவங்களுக்கும் சுத்தமாக எதுவுமே புரியாது. என்னடா சொல்ல ட்ரை பண்ணுற, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிய, ஸோ இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஸோ அதாங்க சொல்கிறேன், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த புக்கை மறந்துடுங்க. நீங்கள் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமில் படிக்க மாட்டீங்க. ஸோ திருப்பி மூடி வச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் படிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் இந்த புக் யாருக்குன்னு நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேங்க. ஸோ ஆல்ரெடி நல்ல ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ஸோ சைக்காலஜிக்கலி நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த புக்கை வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த புக்கில் கசகசன்னு என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஸோ ஆனால் அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுங்க. அவ்வளோ பெரிய வீடியோ வந்து பண்ணணும். ஸோ ஆனால் நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, ஸோ நானும் இதெல்லாம் முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நான் முன்னாடியே பிச்சு அங்கங்கே நான் ஏதாவது ஒரு வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆனாலும் நான் வந்து கலெக்டிவாக இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த புக்கை படிச்சுட்டு. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த புக்கை வந்து சத்தியமாக படிக்க முடியல, ஸோ படித்து பார்த்துட்டு நீங்களே ஏதாவது புரிஞ்சனா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ வந்து பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்காக இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத வச்சு இந்த புக்கு படித்த மாதிரி ஆயிடும்னா ஆயிடாதுங்க. ஸோ நான் ஒரு 10% தாங்க சொல்ல போகிறேன். மீதி 90% என்னென்னமோ இருக்குது அந்த புக்கில். ஸோ உண்மையாகவே அந்த புக் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கி படிங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் புக் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடிங் தி ஜோன் ஆடியோ புக் அப்படின்னு போடுங்க, அது வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் யாரோ குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க, ஸோ இது வந்து ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் நீங்களாம் காசுலாம் செலவு பண்ண வேணாம். ஸோ படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களாம் அந்த ஆடியோ புக் வந்து கேட்டுக்கலாம். ஸோ யூடியூப்பில் இருக்கும். ஆனால் இன்னொரு டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேங்க. ஸோ அதை வந்து ஆடியோ புக்கில் கேட்டேன்னா இன்னும் சுத்தமாக புரியாது. ஸோ ஃபிசிக்கல் புக்கை வந்து படித்தாலாவது அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% வந்து புரியும். ஆனால் ஆடியோ புக் வந்து கேட்டேன்னா ஒரு 1% தான் புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நேரில் 2-3 டைம் வந்து அந்த சென்டென்ஸை திருப்பி வாசிச்சா தான் புரியும். ஸோ அது வந்து ஆடியோ புக்கில் திருப்பி நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, ஸோ அக்செப்ட் தி லாசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்மளுக்குள்ள ஆல்ரெடி இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ ஆனாலும் நம்ம வந்து பண்ணவே மாட்டோம். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுத்து ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுட்டோன்னா ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ ஆனால் அதை வந்து உண்மையிலேயே அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுட்டு சில டைம் ஸ்டாப் லாஸை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக மேலே போன உடனே பிரேக் ஈவனில் வந்து வச்சுருவோம் பயந்து. ஸோ இன்னொன்று சின்ன ப்ராஃபிட் வந்தாலே உடனே பயந்து புக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேவலமாக நிறைய விஷயம் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ என்ட்ரி வந்து எடுத்ததுக்கப்புறம் பயங்கரமாக என்னென்னலாமோ சொதப்புவோம். ஸோ ஆனால் இந்த சொதப்புறதுக்கு எல்லா ரீசனும் நம்ம வந்து லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அதாங்க ரீசன். ஸோ அன்றைக்கி நம்ம ஃப்ரைடே வந்து ஒரு 33,000 ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். சாரி, ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு ட்ரேட். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு 200% தெரியும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பயங்கரமாக மேலே போகுதுன்னு. ஸோ குரூப்பில் அதை வந்து நாங்கள் ப்ரீ மார்க்கெட்லேயே அனலைஸ் பண்ணிட்டோம். சீரியஸாக சொல்கிறேன், அந்த ட்ரேட்ஸ் வந்து மற்ற ரீட்டெயிலர்ஸால் அனலைஸே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் தான் அந்த இது வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நல்லா மேலே போகும்னு தெரியுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து 9:15 ட்ரேட் எடுத்துட்டேன். நான் லைஃப்லேயே அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லாம் எடுக்கவே மாட்டேன். ஸோ மொத்தமே ஒரு 4-5 டைமில் தாங்க எடுத்திருப்பேன் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன். சில பல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் வச்சு.
ஸோ அப்படி எடுத்த ட்ரேட் தாங்க. ஸோ நான் அன்னைக்கு வந்து ஃப்ரைடே எடுத்த ட்ரேட். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு 200-300 பாயிண்டாவது மினிமம் போயிடும் அப்படின்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஆனாலும் 60 பாயிண்ட்லேயே நான் வந்து ப்ராஃபிட்டை டக்குன்னு புக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது திருப்பி பிரேக் ஈவன் பக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போச்சு தெரியுமா? ஸோ அதை வந்து நான் அப்படியே விட்டுருந்தேன்னா 2,32,000 சம்திங் வந்து வந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் இஓடி வரை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா, ஸோ ஆனாலும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ்லாம் இதுதான். நம்மளால் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லாஸில் இருக்கோம். ஸோ அதனால் வந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து புக் பண்ணுவோம். இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு சின்ன லாஸ் கூட வரக்கூடாதுன்னு அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அன்னைக்கு 2.25 லட்சம் ப்ராஃபிட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக ட்ரேட் எடுத்துட்டு அப்படியே ஜாலியாக வெயிட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல வரலங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா டைமும் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்து அது கண்டிப்பாக 300-400 பாயிண்ட் போகும்னு தெரிஞ்சு கூட நம்ம வந்து பயந்து உடனே ப்ரீ புக் வந்து பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து பயத்தில் தான் இந்த லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 5% தான். ஸோ இதுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த எல்லா தப்பும் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நம்மளால் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து வாங்க. ஸோ பயந்துட்டு இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக இருந்து லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கோ. ஸோ அதான் உங்களால் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. இல்லை அட்லீஸ்ட் பொசிஷன் சைஸிங் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஸோ இல்லைனா கடைசி வரைக்கும் இந்த லாஸை கண்டு பயந்துட்டே தாங்க இருப்போம். ஸோ நான் ஆல்ரெடி 4-5 வருஷம் ஓவராலாக ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கிற எனக்கே இன்னும் அந்த மாதிரி பயம் இருக்குன்னா, ஸோ லாஸில் இருக்கிறவங்களோட சிச்சுவேஷன் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட இன்னும் ஒரு 10, 20, 30 மடங்காவது மினிமம் பயப்படுவாங்க. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பயம் வந்து இருக்கும். ரொம்ப கோடி கணக்குலலாம் பயங்கரமாக ஜாலியாக ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் மேபி இருக்காது. ஸோ ஆனால் நம்மள மாதிரி நார்மல் சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த பயம் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வந்து இதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு லாஸ் வந்து இருக்குன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். ஸோ செகண்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் தாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் 80-90% ஆஃப் த பீப்புள் வந்து வைக்கவே மாட்டாங்க ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வை, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஆத்தர் வந்து அதை டைரக்டாக சொல்லாமல் சுற்றி எங்கெங்கேயோ போய் கதையாக எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டாங்க நம்மளை. ஸோ எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு கடைசி சொல்கிறாங்க இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ இதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் சுற்றி வளர்ச்சியா அப்படிங்கிற மாதிரி மண்டை காஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போயிட்டாங்க. நம்ம ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டேங்கிறோம், வைக்கணும்னு தெரிஞ்சும் வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குன்னு சொல்லி எங்கெங்கேயோ போயிட்டாங்க. ஸோ அதை வந்து சத்தியமாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவ்வளோ இன்டெப்த்தாக இருக்கும். ஏன்னா இதை பற்றியே ஒரு 40-50 பேஜ் பக்கம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஏன் நம்ம வைக்க மாட்டேங்கிறோம், ஏன் வைக்கணும் அப்படிங்கிறத 40 பேஜ் பக்கம் பேசியிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போயிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வந்து எப்போவுமே ஒரு ட்ரேட்குள்ளே என்டர் ஆகுறோம்னா, ஸோ இவ்வளோதான் லாஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டெடி மைண்டோட வந்து ஸோ அந்த லாஸையும் அக்செப்ட் பண்ணிக்க வந்து நம்ம வந்து பழகணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதே நம்ம வந்து மார்க்கெட் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி தாங்க அர்த்தம். ஸோ அது வந்து அவர் சொல்கிறது உண்மைதான். ஸோ ஏன்னா நான் சொல்கிறது தான் கரெக்டு, ஸோ தப்பாக இருக்கவே முடியாது, அப்புறம் எதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டை ஏடிக்கு போட்டி சண்டை போடுற மாதிரி தாங்க அர்த்தம் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இருந்தோம்னா. ஸோ அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க, மார்க்கெட் கூட சண்டை போடாதீங்க. உங்களால் ஜெயிக்கவே முடியாது. 1-2 டைம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ அது வந்து 98 டைம் உங்களை வந்து செஞ்சு விட்டுரும். அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட்னு ரொம்ப எந்த அளவுக்கு எம்பசைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆத்தர். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரேடிங் சிஸ்டம்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரலைங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அசியூம் பண்ணியிருக்காங்க நம்ம கிட்ட ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு அசியூம் பண்ணி தான் அந்த புக் ஃபுல்லாக அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் வந்து இருக்கணுங்க. ஸோ சிஸ்டம்னா நாங்கள் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக சில பல ரூல்ஸ்லாம் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் தான் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து வருது, திங்க் இன் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ திங்க் இன் ப்ராபபிலிட்டிஸ்னா என்னது, ஸோ எவ்வளோ ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு, ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் தான் ஸோ அதில் வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி வந்து சொல்ல முடியும். ஸோ ஒரு டைம் வந்து இஷ்டத்துக்கு பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்துகிட்டு, ஒரு டைம் வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுத்துகிட்டு, இன்னொரு டைம் ரீடெஸ்ட் ட்ரேட் எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பண்ணி, ஸோ சில பேர் இதெல்லாம் போக ஸ்கேல்பிங்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நடுவில் ஏதாவது ஒன்று மாறி மாறி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோன்னு கடைசி வரை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இந்த இதையும் நம்ம வந்து ரொம்ப முன்னாடியே ரியலைஸ் பண்ணி தான் ஸோ நம்ம வந்து உருப்படியாக நம்மளோட என்ட்ரிஸ்லாம் எடுத்து வச்சு ஸோ அது வந்து ப்ராபபிலிட்டி எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கெலாம் ப்ராப்பராக இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் டேட்டா வந்து. ஸோ அதை வச்சு தாங்க நான் வந்து ப்ராபபிலிட்டி வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், தயவு செஞ்சு போய் பாருங்கள். லிங்க் வந்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் எப்படிங்க தெரிஞ்சுப்பீங்க, ஏதாவது ஒன்று உருப்படியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தாங்க உங்களால் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரேண்டமாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா எதுவுமே பண்ண முடியாது உருப்படியாக. ஸோ நம்மளுக்கு ஓவராலாக கான்ஃபிடென்ட் வரணும்னா என்னங்க பண்ணணும், ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி இந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுமே எனக்கு கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்துமே ஸோ அதை வந்து ப்ராப்பராக அதை வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ தான் ஒரு 50-60% வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் பயங்கரமான லாஸில் இருக்கும்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் மைனஸில் இருக்கும், லிட்ரலி மைனஸில் தாங்க இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகணும்னா உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு எப்படிங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கசன்னு எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ இது ஸ்ட்ராட்டஜி வைஸும் சொல்கிறேன், ஸ்கிரிப்ட் வைஸும் சொல்கிறேன். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்கு அந்த மாதிரி மாறிட்டே இருந்தாலும் ஸோ உங்களால் ஒரு உருப்படியான ஒரு ப்ராபபிலிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து அரைவ் ஆக முடியாது. ஸோ நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டாக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் அதில் மாஸ்டராக ட்ரை பண்ணாதான் ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அவங்க ஒரு சாம்பிள் சைஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு 20 ட்ரேட்ஸ் வந்து எடுத்தனா தெரியும் அதில் எந்த அளவுக்கு உங்கள் சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னு பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனாங்க. ஸோ அதுவும் யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு எழுதியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம ஸ்டைலுக்கு சொல்லணும்னா ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸோ அதோட ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் லைவாக எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ லைவாக எடுத்து லாஸ் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணியாவது நீங்கள் வந்து டேட்டா எடுத்துவீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, போஸ்ட் மார்க்கெட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. ஸோ அந்த என்ட்ரி எக்ஸிட்லாம் இங்கே பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 months to 1 year எடுத்து பார்த்தாதாங்க ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேண்டமாக நீங்கள் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா ஸோ கடைசி வரைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கவே முடியாது. ஸோ நம்ம நிறைய ப்ராஃபிட்ஸ்க்கு வருவோம். ஸோ வந்தாலும் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போயிடும். ஸோ உங்களால் பண்ண ப்ராஃபிட்ஸை தக்க வச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி ரேண்டமாக பண்ணிட்டு இருந்தோம்னா. ஸோ அது வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தாங்க நிறைய டிசிப்ளினில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ கடந்த 2-3 மாதமாக கேப் விட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க் இந்த சென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை, ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 10-20% தாங்க நான் வந்து ஒர்க் பண்ணேன் அந்த 3 மாதத்தில். மிச்ச 80-90% வந்து என்னோட மைண்ட் செட் அப்புறம் சைக்காலஜி இந்த டிசிப்ளின் இதில் தாங்க நான் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டோன்ட் பிளேம் தி மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ தப்பு ஏன் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன். ஸோ அதை வந்து உங்கள் முன்னாடியே நான் வந்து 8000 பேருக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி நான் வந்து வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்குள்ளேயாவது நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்கள் என்ன மாதிரி அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல.
ஆனால் உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுலேயே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் மேலே தப்பா நம்ம மேலே தப்பான்னு. ஸோ ஆனால் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே ஒரு 5 to 10% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வர ஸ்டார்ட் ஆகும். இல்லை நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன், மார்க்கெட்டு தான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கெட் மேலே பழி போடுறத நிப்பாட்டுங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு நீங்கள் யார் என்னன்னு தெரியாது. ஸோ நிறைய பேர் அது கூட விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அது இஷ்டத்துக்கு என்னமோ ஒன்று பண்ணும். ஸோ திலக்குன்னு ஒருத்தர் இருக்கான் தமிழ்நாட்டில், அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஸோ அவனை செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து கொண்டு வர்றதே இல்லை. ஸோ நம்ம மேலே தப்பு இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 minutes நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இது ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்காகவே 60-70 பேஜ் பக்கம் வந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரேடியாக இல்லை, பிச்சு 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 அங்கங்கே திருப்பி 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 இதே விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்னு. ஸோ அதை உங்களுக்கு கேட்கும்போது என்னடா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ ஆனால் இதுக்கு பின்னாடி சைக்காலஜிக்கலி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணாதீங்க, ஸோ நீங்கள் தான் தப்புன்னு ஒத்துக்கோங்கிறதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவங்க ரிவர்சல் ட்ரேட்ஸ்க்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டைரெக்டாக சொல்லலை, ரிவர்சல் ட்ரேட்ஸ் மட்டும் எடுங்கன்னு. ஆனால் அவங்க பேசியிருந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிவர்சல் ட்ரேட்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் தான் ரிஸ்க் ரிவார்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ சின்ன லாஸ் ஆனால் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம இதை எப்போவோ ஐடென்டிஃபை பண்ணிட்டோங்க. ஸோ அதனால தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து பியூர்லி ரிவர்சலுக்காக நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ நம்ம இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒன்று அன்னைக்கு டேவோட ஹையாக இருக்கும், ஸோ இல்லை அது டேவோட லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் தாங்க இருக்கும் 95% ஆஃப் த டைம்ஸ். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பிரேக் அவுட் ட்ரேட்ஸும் எடுக்கலாம், ரீடெஸ்ட் ட்ரேட்ஸும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுக்கலாம். ஸோ ஆனால் நான் வந்து அதுலேயும் சில பல ஃபில்டர்ஸ்லாம் வச்சு பிரேக் அவுட் இந்த ரீடெஸ்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப முன்னாடியே ரியலைஸ் பண்ணிட்டோங்க. ஸோ ரிவர்சல் ட்ரேட்ஸை விட பவர்ஃபுல்லான ட்ரேட்ஸ் வந்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. நான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் கோர்ஸ்னு பேர் வச்சுருக்கேன்னா, ஸோ அது வந்து சும்மா வைக்கலங்க. ஸோ அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் உண்மையிலே நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட தான் என்டர் ஆகிறோம் அப்படின்னு. நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி சும்மா வாயிலெல்லாம் வடை சுட்டுட்டு இருக்க மாட்டோங்க. ஸோ நம்ம ஏன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட தான் என்டர் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரூஃபோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னோட கோர்ஸில். ஸோ அதுதாங்க என்னோட மெயின் ரிசர்ச்சு. ஸோ அதுக்கான ப்ரூஃபே ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே நீங்கள் வந்து கன்வின்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ உண்மையிலே நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட தான் என்டர் ஆகிறோம் அப்படின்னு. உங்களுக்கும் அந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேட்ஸோட அருமை புரிஞ்சு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்மளோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. நீங்கள் வாழ்க்கையிலே எடுத்த ஒரு உருப்படியான முடிவுன்னு சத்தியமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில பேர்லாம் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் இருக்கா நம்மளோட கோர்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன யூஎஸ்லேயாங்க இருக்கோம், ஸோ இந்த ட்ரேடிங் வியூவில் வரும்னு நினைக்கிறேன் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு சில பேர். ஏன்னா நான் பல வீடியோஸில் மென்ஷன் பண்ணிட்டேன் நியூ இயர்க்கு மேலே நம்மளோட கோர்ஸ் ஃபீ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா புதுசாக சில வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுற பிளான்ஸில் இருக்கேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஃப்யூச்சரில் நீங்கள் அதிக ப்ரைஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ இப்போவே நீங்கள் கம்மியான ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து எந்த சார்ஜுமே பண்ண போகிறதில்ல. ஸோ பின்னாடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ஃபீ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் ரொம்ப சீரியஸாகவும் பேஷனேட்டாகவும் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லோரும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்குலாம் உலகத்திலேயே பெரிய ட்ரேடர் வந்து நேரில் வந்து உட்காந்து கிளாஸ் எடுத்தாலும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாகிறது வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரேடிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க நான் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஃபைனலாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்து வரலாங்க நம்ம. ஸோ நான் பர்சனலி இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஸோ ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையிலே இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை எப்படி அவங்க 40 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சி இதை வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு வந்து
இமேஜினே பண்ண முடியல. ஸோ அந்த ஆளோட மூளை வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப வியப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு டீப்பான பாயிண்ட்டுங்க. ஸோ மார்க்கெட் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாத அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னடா சொல்ல வர, மார்க்கெட் என்ன ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதா, அப்புறம் எப்படிடா ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த ப்ரெடிக்ஷன் இல்லைங்க. ஸோ மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்னு மட்டும் நினச்சிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுவோம் தெரியுமா, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இங்கே வர போகுது அங்கே வர போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் டிசைனாக என்னெல்லாமோ நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். ஸோ ஆனால் அதை யாராலையும் சொல்லவே முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிளைண்ட் ஒருத்தவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளெலாம் நான் வந்து இன்டெப்த்தாக போக விரும்பலை. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு இடத்துல ஒரு 99 பேர் ஆர்டர் போட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 99ல் ஸோ ஒரு 999ன்னு வச்சுக்கலாம். ஸோ அத்தனை பேர் அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லி அத்தனை பையர்ஸ் வந்தால் கூட ஸோ ஒரு ஹியூஜ் ஆர்டர்ஸ் போடுற இன்னும் ஒரே ஒரு ட்ரேடர் போதுங்க. ஸோ 1000 பேரில் 999 பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ கடைசியாக ஒரே ஒருத்தன் வந்து டோட்டல் சென்டிமெண்ட்டை மாற்றலாம். ஸோ அந்த இடத்த பயங்கரமாக உடச்சி விட்டுடலாம். ஒரு ஹியூஜான செல் ஆர்டர் போட்டு அந்த இம்பார்ட்டண்ட்டான லெவலை பிரேக் பண்ண வைக்க முடியும். ஸோ மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வருவான். ஸோ எவன் எவ்வளோ பவரில் வரான்னு தெரியாது. ஸோ எவன் எப்போ ட்ரேட் எடுப்பான், எவன் எப்போ எக்ஸிட் ஆவான், ஸோ எது ஷார்ட் கவரிங், எது லாங் அன்வைண்டிங், எது ஃப்ரெஷ் பை பொசிஷன்ஸ், எது ஃப்ரெஷ் ஷார்ட் பொசிஷன், ஸோ இந்த மாதிரி நம்மளால் எதையுமே யூகிக்கவே முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணாலும் புதுசாக அடுத்தடுத்த செகண்ட் ஒருத்தன் வந்து உள்ளே வந்துட்டே தான் இருப்பான். ஸோ இங்கேருந்து இதுதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா என்னால் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுங்க. ஸோ ஏன்னா நானும் ஒரு ஸ்டேஜில் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ரிவர்சல் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துட்டு அமைதியாக இருக்கணும். ஆனால் இங்கே வரும் அங்கே வரும் அப்படின்லாம் ரொம்ப கன்ஃபார்மாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து வாய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பல டைம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ குரூப்பில் வந்து ரிவர்சல்ஸ்லாம் போடுவேன். மாதிரி நான் சொன்னல இன்ஸ்டியூஷன் ரிவர்சல்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடியே இல்லை சம்டைம்ஸ் 15 மினிட்ஸ் முன்னாடியே சம்டைம் ப்ரீ மார்க்கெட்லேயே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இங்கே இருந்தால் இன்றைக்கி ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து ரொம்ப எக்ஸாக்ட்லி ஒர்க் ஆகும். ஸோ என்ன ப்ரோ இவ்வளோ சூப்பராக முன்னாடியே சொல்லிட்டீங்க இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லுங்கள் ப்ரோ எங்கே வர போகும், டார்கெட் எங்கே போகும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நான் குரூப்பில் ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போடுவேன் எப்போது. ஸோ எல்லா கால்ஸும் நான் கொடுத்துட்டு இருக்க மாட்டேங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு சில கால்ஸ் மட்டும் அப்பப்போ கொடுப்பேன், இங்கேருந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் எனக்கு பர்சனலி நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க குரூப்பில் போடாமல். ஸோ எங்கே வரப்புறம் போகும், ட்ரேட் எடுத்துகிட்டு எங்கே வர போகும்னு சொல்லுங்கள், டார்கெட் எங்கே அடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. ஸோ ஏன்னா நம்ம ரிவர்சலை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதோட டார்கெட்டையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு அவசியமே இல்லை. ஸோ ரிவர்சல் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி திருப்பி எப்போ வேணாலும் அந்த லெவலை திருப்பி உடனே பிரேக் பண்ணலாங்க. ஸோ இது தாங்க அவங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் நான் வேறு ஸ்டைலில் சொல்கிறேன், அவங்க இன்னும் வேறு மாதிரி ரொம்ப சைக்காலஜிக்கல் வேலை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு தாங்க நானும் கொஞ்சம் அசியூம் பண்ணேன். அவங்க வந்து 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து ட்ரேடை பற்றி பேசும்போது ரிவர்சல் ட்ரேட்ஸ் பற்றி தான் பேசுனாங்கன்னு இந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் இங்கே வர போகும் அங்கே வர போகும்னு லைட்டாவது அசியூம் பண்ணலாம். எப்போனா பிரேக் அவுட்ஸ்லையாவது லைட்டாக அசியூம் பண்ணலாம். ஸோ ஒரு லெவல்லேருந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு, இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸில் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அதை தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் மேலே எந்த ஹேர்டில்ஸும் இல்லாமல் ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்குது, அங்கே வர கொஞ்சம் போகலாம் அப்படின்னு கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் ரிவர்சல்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்பலாம் நீங்கள் வந்து ஒரு ஹோப் வைக்கவே கூடாது, கண்டிப்பாக இது வர ரிவர்ஸ் ஆகும் அது வர ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ ஏன்னா ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுறப்ப பையர்ஸோ செல்லர்ஸோ உள்ளே வராங்க, ஓகே அதை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொஞ்சம் ஏறுற மாதிரி ஏறும்போதே ஆர்டரை வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் போட்டு அந்த ரிவர்சலை உடனே ஃபெயிலியர் ஆக்கி விடலாம். ஸோ அதனால் இங்கே வந்து ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அங்கே வர போகும் இங்கே வர போகும் அப்படின்னு நீ வந்து ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாத. ஸோ அது வந்து கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் வந்து பல டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ரிவர்சல் ட்ரேட்ஸுக்கு தான் நான் வந்து அந்த டேட்டா எடுத்துகிட்டு இருக்கேன்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹை சக்ஸஸ் ரேட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தும் கூட ஸோ அங்கே வர போகும் இங்கே வர போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியே தாங்க நான் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ இந்த பாயிண்டோட உண்மையான டீப்பான சைக்காலஜிக்கல் ரீசன் வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் கூட புரியாமல் இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம், ஆனால் இது வந்து நான் சொல்லலைங்க. ஸோ 30-40 வருஷம் முன்னாடி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் டார்கெட் நோக்கி போகிறது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியாட்டியும் ஸோ வேற ஒரு வகையில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு இந்த டவுட் வந்து கண்டிப்பாக வந்திருக்குங்க. ஸோ ஏன்னா ஏகப்பட்ட பேர் என்கிட்ட இந்த கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. எத்தனையோ பேர் ரிப்பீட்டடாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதாக தாங்க இருக்கும் என்னோட லைஃப்பில். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க, கடைசி என்னோட ஒய்ஃப் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க அப்பப்போ நான் ட்ரேட் பண்ணும்போது பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. ஸோ லைட்டாக ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது, ஆனால் ட்ரேட்லாம் பண்ணதில்லை. ஸோ ஆனால் அவங்க ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes லைட்டாக சும்மா உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கே இந்த டவுட் வந்துருக்குன்னா ஸோ லைவாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டவுட் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னா மார்க்கெட் ஒரு லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணுமா இல்லை அதை உடச்சி போதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இத்தனை பேருக்கு வந்திருக்குன்னா எனக்கு மட்டும் வராமலங்க இருக்கும். ஸோ எனக்குலாம் இந்த டவுட் எப்போ வந்திருக்கு, இதை பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். முன்னாடி என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாலாம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். நைட்லாம் தூக்கமே வராமல் இதை பற்றியே நான் பைத்தியம் மாதிரிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா இடத்துலையும் சொன்னது அதை வந்து உங்களால் கண்டே பிடிக்கவே முடியாது, அவ்வளோ சர்டைனாக யாராலையும் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை தாங்க ஆத்தர் வந்து வேற ஒரு ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சைக்காலஜிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி என்னால் சத்தியமாக சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது யாருக்குமே. மெயினாக என்ன சொல்ல வரனா, இப்போ நம்ம ரிவர்சல் ட்ரேட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு நம்பி அங்கே போய் ட்ரேட் எடுக்கணும். அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுமா பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்மளால் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை யாராலையும் சர்டைனாக சொல்லவே முடியாது. ஸோ ஒருவேளை ரிவர்சல் ஆகாது பிரேக் அவுட் தான் ஆக போகுதுன்னு உங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ரிவர்சல் எடுக்காதீங்க. ரிவர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது, ஆனால் என்ட்ரி எடுக்காமல் இருங்க. உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா எடுக்காதீங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆனால் மட்டும் எடுங்க. ஸோ ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் போட்டு மண்டையை குழப்பிட்டு ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ இதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது, எனக்கு 100% தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்படி இருந்தோம்னா ஸோ சைக்காலஜிக்கலி நம்ம வந்து ஹர்ட் ஆகும், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா. ஸோ ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மென்டலி ஹர்ட் ஆகி நிறைய டெசிஷன்ஸ் வந்து தப்பாக எடுப்போம், ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுவோம், இல்லை மார்க்கெட் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா சண்டை போடுவோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகுங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதை வந்து நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா சத்தியமாக அது புரியவே புரியாது. ஸோ பிகினர்ஸ்க்கும் ஸோ லைட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 5-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து புரிய சான்ஸ் இருக்குது. ஸோ மற்ற எல்லாருக்கும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிராஸ்ப் பண்ணுறதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கேன்னு நிறைய விஷயம் புரியல இந்த சென்ஸ் மெயின் மேட்டர் வந்து எல்லாமே புரிஞ்சிருச்சு என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ ஆனால் அந்த என்ன சொல்ல வராங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் புரியல தான். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மைண்ட்லாம் வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ சும்மா இதை ரீட் பண்ணி முடிக்கணுமே அப்படின்னு சும்மா ரீட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ரீடிங்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது மைண்ட் வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் ஒரு 30-40% ஆஃப் த புக்கில் இதாங்க இருந்துச்சு மைண்ட் செட்டு. ஸோ மீதி 60% ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி வாசிச்சு ஸோ என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மற்றபடி இந்த புக்கை நீங்கள் நார்மலாக உட்காந்து படித்து புரியணும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டஃப்பாக இருக்கும். கடைசியாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க, ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். மற்றவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தாங்க நான் வந்து அசியூம் பண்ணிப்பேன். ஸோ அதனால் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஒரு லைக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு லைட்டாக ஒன்ஸ் வந்து நான் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அக்செப்ட் தி லாசஸ், நெக்ஸ்ட் டோன்ட் பிளேம் தி மார்க்கெட், அப்புறம் ரிவர்சல் ட்ரேட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இருக்கணும்.
ஸோ அதுக்கப்புறம் திங்க் இன் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று ஸ்டாப் லாஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க சைக்காலஜிக்கலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது போக கடைசியாக டோன்ட் ப்ரெடிக்ட் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். ஸோ இந்த 7 பாயிண்ட்ல ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ எதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு, ஸோ எந்த பாயிண்ட்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, ஸோ அதை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை வச்சு தாங்க மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீப்புள் எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. ஸோ அதுதான் எல்லாத்தையோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இந்த புக்கை படித்து முடித்து உங்களுக்கு புரிஞ்சிட்டாலும் ஸோ உடனே உங்களுக்கு வந்து சைக்காலஜி அண்ட் டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் ஆயிருமானா அது தாங்க இல்லை. ஸோ அப்புறம் ஏன்டா நான் இந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இதை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க தான் முடியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம வந்து டக்குன்னு மாறிடலாம் அப்படின்லாம் அர்த்தம் இல்லைங்க. ஸோ நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிட்டேன் தான். ஆனால் என்னால் மாற முடிஞ்சிச்சா? ஸோ என்னாலே மாற முடியல. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும். ஸோ உங்களில் ஒரு சில பேருக்கு 2 மாதத்தில் எடுக்கலாம். ஸோ இல்லை 1 வருஷத்தில் எடுக்கலாம். எனக்கு ஒரு 2 வருஷம் ஆகலாம். ஸோ சில பேருக்கு வராமலே போகலாம் கடைசி வர இந்த டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜி எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட கையில் தாங்க இருக்குது. இந்த புக்கை படிச்சுட்டோன்னா நம்ம உடனே டிசிப்ளின் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் வந்து படிக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ அது வந்து 1% கூட அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குது சைக்காலஜிக்கலி நம்ம மைண்டு பின்னாடி எப்படிலாம் இருக்குன்னு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கான புக் வந்து இல்லைங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜினா ஸோ யாரோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் இது வந்து நம்ம வந்து மென்டலி நம்ம வந்து நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜி புக்கும் இந்த மாதிரி சைக்காலஜி புக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள மாற்றம் கொண்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், இந்த ட்ரேடிங் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் வளைச்சி சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப நாளாக ட்ரேடிங் கஷ்டம்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் கஷ்டம், எதுக்கு சொதப்புற, ஏன் இப்படி பண்ணுறேன்லாம் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த புக்கில் நான் ஒரு 10 to 15% பக்கம் தான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன். உள்ள இன்னும் அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் அது எல்லாமே திருப்பி ஒரே விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. மார்க்கெட் ஏன் இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு மட்டும்தான் அவங்க வந்து அகைன் அண்ட் அகைன் அவங்க வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேடிங்லேருந்து அவங்களுக்கு வந்து டிசிப்ளின் வரல, ஸோ சைக்காலஜிக்கலி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உடனே இம்ப்ரூவ் ஆகாது. ஆனால் ஏன் தப்பு பண்ணுறாங்க, என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு லைட்டாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களில் சில பேர் வந்து ஆல்ரெடி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடராக இருக்கலாம். இந்த புக்கை வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி யாராவது நீங்கள் படித்தவங்க வந்து இருக்கீங்கன்னா ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.